இவரது புலன் விசாரணை வித்தியாசமாக இருக்கும். திரைப்பட கல்லூரி மாணவர்களில் முக்கியமானவர். 3வது முறையாக பெப்சி தலைவரான திரு RK செல்வமணி அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கும் ட்ரைலர் வெளியீட்டிற்கும் வருகை தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு K. ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு K. பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகன் பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம். இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை எனக்கு நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமா அரங்கேறிது இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல அது அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாம டைரக்டர், ப்ரொடியூசரு, எடிட்டர், முழு டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தினீங்க. அது காலதாமதமாச்சு, அதெல்லாம் வேற விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சிறு கலைஞர்களுக்கு அந்த சால்வையை வாங்கும்போது அவரோட வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதனால பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுனால எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளோ நேரம் பல பெரியவங்களுக்காக நம்ம காத்திருக்கோம், சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல எந்த வருத்தமும் தான் நாங்கள் சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டன் எப்போதுமே தமிழ்நாடு ஏமாத்தினதில்லை. அதனால இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்தில் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்க பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் படம் தயாரிச்சிருக்கீங்க. அவர் 2017 கதை சொல்ல வரும்போது உங்க பையன் அதுக்கு செட் ஆகல, கொஞ்சம் சின்ன பையனா இருந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்க டைரக்டர் ஆக்கிருக்கீங்க. தங்கபாண்டி உண்மையா பரவாயில்ல, பொறுமையா இருந்து அவர் சிறப்பா அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அதாவது 30 நாள்ல சொல்லி 23 நாள்ல முடிச்சாருன்னு கேட்கும் போது இந்த நூற்றாண்டுல முதல் மனிதனா நான் அவரை பார்க்கறேன். ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்ப நான் ஒரு 15-20 நாள்ல பாக்குறேன். அந்த ராஜன் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்க உள்ள வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில படம் பண்றேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு 22 கோடி ரூபாய் அவருக்கு படம் பட்ஜெட் வந்திருக்கு. ஒருத்தர் 7 கோடியில படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில பட்ஜெட் வந்திருக்காங்க. 12 கோடி ரூபாயில பட்ஜெட் நினைக்குது. 1.5 கோடி ரூபாய் படம் முடிச்சு வந்திருக்கேன்னு கொண்டு வராங்க. அவர் 4.5 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்றும் படம் முடியல. அப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம திட்டங்களும் இல்லாம அப்படி படத்துக்குள்ள வரும்போது கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான், என்னவா இருந்தாலும். அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட போறோங்கிற அந்த இது மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில எடுத்து அதை உறுதியா நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில உங்களுக்கு யாரும் கூட நிக்க போறது கிடையாது. நீங்க தான் எல்லா சுமையும் சுமக்க போறீங்க. அப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும்னு முதல் நாள்ல இருந்தே அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்து ஆரம்பிச்சா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாம இருக்குல்ல. இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனா அந்த சிறப்பான தொழில திட்டமிடுதல் இல்லாததால யார் யாரெல்லாம் அதுக்குள்ள உள்ள உட்காந்து திட்டமிடுதல் மூலமா தயாரிப்பாளர் அந்த படப்பிடிப்பிலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாள் நான் பாக்குறேன். 15 நாள்ல 100 படங்கள்ல 90% படங்கள் எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையா கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு 400-500 கோடி ரூபாய் அவங்க ஓவர் பட்ஜெட்ல நிக்கிறாங்க, லாஸ்ல நிக்கிறாங்கன்னா இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஏறக்குறைய நம்ம முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு நான் சின்ன ரெக்வஸ்ட், பெரிய ரெக்வஸ்ட், நம்ம ஒரு 6 மாசமா உட்காந்து
எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் வந்து என்ன பட்ஜெட்ல எடுக்கணும், யார் ஆர்டிஸ்ட், யார் கால் ஷீட், இதெல்லாம் ஃபைனல் பண்ண பிறகுதான் நீங்க படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பரிந்துரைச்சு நம்ம பண்ணோம். தயவு செய்து எதையும் மனசுல கொள்ளாம சின்ன சின்ன வேறுபாடுகள், இன்னைக்கு எந்த தயாரிப்பாளரும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால அவர்களுக்கு கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவு செய்து திட்டமிட்ட பிறகுதான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலையை நீங்க கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்துல நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளா வைக்க விரும்புகிறேன். இதன் மூலம் வந்து நான் வந்து பெப்சியோட பிரசிடண்டா இருந்தாலும், இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்கள் கொஞ்சம் சில பேருக்கு வந்து மன கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரி இருந்தாதான் நாங்க இருக்க முடியும், தயாரிப்பாளர் இருந்தாதான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். அப்ப தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாம இல்ல குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு. அதனால தயவு செய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பணியோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முரளி சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிஸ்டன்ட் நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா, சூப்பர் குட் சுப்பிரமணி, அந்த வார்த்தையோட வலி வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காய்கறிகளில் கருவேப்பிலை குஸ்ரா கொடுத்தாவோட வாங்குறாங்க, நாங்க படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் 2 படம் பண்ணார். அதில் ஒரு படம் பார்த்தா நல்ல படம், ஆனா அதை வாங்கவே ஆள் இல்லாத, கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையேங்கிறது அந்த கண் கலங்க அவர் சொல்லும் போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையா இருக்கு. அந்த திரைப்படங்களை முரளி சாருக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்தாரோ சுகம் கொடுத்தாரோ தெரியாது, ஆனா வந்து தேனாண்டாளுங்கிற வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும், அது சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தேனாண்டாள்னா ஒரு நல்ல கம்பெனின்னு தெரியும். அந்த பேனரை பயன்படுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள் படங்களை எங்கெங்கோ போய் நிற்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கெங்கயோ புரோக்கர் சொல்றாங்க, ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணுங்க சார், நாங்க வந்து 120 ஸ்கிரீன் கொடுக்குறோம், 150 ஸ்கிரீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம்னு சொல்லி கடைசியா 20, 30 அப்படி ஸ்கிரீன். எங்க ஸ்கிரீனு, எந்த ஷோன்னு தயாரிப்பாளருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது, எந்த ஷோ, எந்த படம் எந்த இடத்துல ஓடுதுன்னு யாருன்னு அது மாதிரி எடுத்தாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த படம் வந்து வர்றதே தெரியாது. முதல்ல யாராவது நம்ம சொல்லி இப்ப சொன்னாரு நான் திருநெல்வேலியில் படத்தை பாக்குறோன்னு, எந்த தேட்டர்ல படம் ஓடுன்னு தெரிஞ்சாதான் நீ போய் பார்ப்பீங்க. நாங்க அதை உங்களுக்கு சொல்லவே மாட்டோம். இல்ல, படம் நம்ம ஓடி முடிச்ச பிறகுதான் இருக்கும், பேப்பர்ல இருக்கிறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இந்த சிறு திரைப்படங்களுக்கு வந்து அது அரசிடம் சொல்லி பண்ணுவீங்களோ இல்ல விநியோகத்திட்ட சொல்லி பண்ணுவீங்களோ ஒரு முறையான வந்து வெளியீடு இருக்கணும். முறையான அவங்களுக்கு வந்து ஒரு 3 காட்சிகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக இந்த படத்துக்கு ஒரு 3 காட்சிகள் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படியும் வந்து காலியாக தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் உங்களை பழக்கப்படுத்தினாதான் அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த படத்தை பார்க்க ஜனங்க வருவாங்க. படத்தை பார்க்க ஜனங்க விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன திரைப்படம் இதையும் நான் வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணாதான் படம் பார்க்க முடியும்னா நான் எப்படி யார் வந்து பார்ப்பாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காஃபி வந்து 300 ரூபாய் கொடுத்து குடிக்க தயாரா இருக்கேன். நான் ரோட்டு கடையிலேயே நான் 300 ரூபாய் தான் கொடுத்து குடிக்கணும்னா எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க? அப்ப இது சிறு திரைப்படம். இப்போ 30 நாள் படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த சிறு திரைப்படங்கள்ல 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் நல்ல திரைப்படங்கள் கூட, இப்ப நீ மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள்லாம் கூட அன்னக்கிளி முதற்கொண்டு முதல் வாரம் சரியில்லை சார், 2வது வாரத்துல தூக்க ஆரம்பிச்சு சார், ஒருதலை ராகம் படம் பார்க்கவே ஆள் இல்லை சார், அப்புறம் பார்த்தா அது வந்து தமிழ் சினிமாவே இதுவாயிடுச்சு. அது மாதிரியான வெற்றி படங்கள்லாம் ஜனங்க பார்க்க வர்றதுக்குள்ள 3வது நாள்லயே அந்த படங்கள் செத்து போயிடுது. வெள்ளி சனி ஞாயிறுலயே அந்த படங்கள் செத்து போகுது. இப்ப இதை வந்து வழிபடுத்தணும். ஒண்ணு, படம் ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்தி ஆரம்பிக்கணும். முடிச்ச படங்களை அதை முறைப்படுத்தி உங்க தலைமையில வந்து சங்கம் மூலமா பண்ணுங்க. சங்கம் மூலம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தா உங்களுக்கே ஒரு நல்ல பேனர் இருக்கு, அந்த மூலமா இது மாதிரி சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல திரைப்படங்களை நீங்க வெளியிட்டீங்கன்னா, இது வெளியிடுறதுக்கு ஆளே இல்லாம கண்ட இடங்களை போய் மாட்டின்னு சாகுறாங்க அவங்க. அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. ஏற்கனவே படம் கொடுத்து படம் எடுக்கும்போது அவங்க பட்ட சிரமங்கள் எல்லாம் இல்லாம படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களை ஏமாத்துற கூட்டங்கள் தான் சுத்தி நீங்க இண்டஸ்ட்ரி சுத்திட்டு இருக்கு. அந்த வகையிலையாவது நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இது போன்ற படங்களை நீங்க படம் பார்த்து நல்ல படமா பார்த்து சின்ன திரைப்படங்களை அது ரெகுலரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் தியேட்டரோட ஒரு இது இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்க எல்லாரோட பேசி ஒரு 50 ஸ்கிரீன் 100 ஸ்கிரீன் எங்களுக்கு ரெகுலரா கொடுங்க, நாங்க ரெகுலரா பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு 100 படம் 200 படம் நல்ல படமே இருக்கு. அதாவது மோசமான படம் இல்லை, நல்ல படங்களை அது இன்னைக்கு கையில இருக்கு. அந்த படங்களை ரிலீஸ் பண்ண ஆள் இல்ல, தியேட்டர் இல்ல, அவங்களுக்கு யாரையும் தெரியாது. உங்களை வந்து பிடிக்கிறதுக்கே இப்போ உதயசூரியனுக்கு வந்து யாரையும் பிடிச்சி சீனு பிடிச்சி அவன் சீனு பன்னீரை பிடிச்சி அப்புறம் வரணும். அப்போ உங்களை வந்து எப்படி நெருங்கிறதுனே தெரியாம இருக்கு.
அப்ப தயாரிப்பாளர்கிட்ட உள்ள வரும்போது இது மாதிரி திரைப்படங்களை நீங்க வந்து யார் மூலமாவது நீங்களே தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நல்ல திரைப்படங்கள் தமிழ் திரையுலகத்தை கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை இந்த மேடையில வைக்கிறேன். தயவுசெய்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதே போல தங்கபாண்டிக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன். முதல் படத்துல தயாரிப்பாளர் மகிழ்ச்சியோட உங்களை மேடையில உட்கார வைக்கிற காலம் இதுதான். நான் பார்த்தது வந்து ரிலீஸ் வரும்போது எல்லா தயாரிப்பாளருக்கும் டைரக்டரோட சண்டை வந்துடும். நான் உட்பட படம் ரிலீஸ் பண்ணும்போது தயாரிப்பாளர் என்ன ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னாரு. ஆனா உங்க மேடையேற்றி சால்வ போட்டிருக்காரு. அந்த வகையில அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அது போல வந்து கோகுல் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகரா, முதல் படம் நடிகர் மாதிரி இல்லாம ஒரு இயல்பா ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஹீரோயினும் மிக அழகா அந்த காட்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஹீரோயினை, தமிழ் பேசக்கூடிய ஹீரோயினை வந்திருக்காங்க. அதோட இன்னொரு என்னன்னா, ரக்ஷிதான் ஒரு வந்து ஆர்டிஸ்டா இந்த மேடை ஏற்றி அவங்களுக்கு தைரியமா எங்க முன்னாடியே உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு சுயநம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அந்த பாகுபாடு இல்லாம கொண்டு வந்துருச்சு. அந்த வகையில மிக சிறப்பான வாழ்த்து. ஆனா முதல்ல வாழ்த்து சொல்ல நான் விரும்புறது வந்து இசையமைப்பாளருக்கு தான் என்னுடைய வாழ்த்து சொல்ல விரும்புறேன். பிபினுக்கு வந்து முதல்ல அந்த சவுண்டு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. டியூனை விட அந்த சவுண்டிங்கே வந்து நீங்க ரொம்ப நாள், அதாவது முதல் படம் மாதிரி இல்லாம அந்த டியூன் விட நீங்க அழகா வந்து அந்த சவுண்டிங் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதை மாடர்ன் படத்துக்கு கொடுத்தா இன்னும் நீங்க சூப்பரா பண்ணுவீங்கிறது அது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. பார்க்க அனிருத் மாதிரி இருக்கீங்க. அனிருத் மாதிரி நீங்க வரணும்னு நீங்க வாழ்த்துறேன். அது மாதிரி கேமராமேன் வந்து அவர் கிடைச்ச இந்த வாய்ப்புல மிக பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஷாட் வந்து பிரம்மாண்டமா எடுத்து, ஒரு ராக்ல வந்து கிரெயின் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷாட், ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமா அந்த ஒரு ஷாட்டே வந்து மிக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை வந்து நம்மகிட்ட எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த வறுமை வெளியே தெரியாமலும் மிக சிறப்பா அந்த இது எல்லாமே சேர்ந்து பண்றீங்க. அது மாதிரி ராக் சங்கர் வந்து என் படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்ட எந்த பாட்டு நீ பண்ணேன்னு, அண்ணே மொத்த பாட்டு நான் தான் பண்ணேன்னாரு. அந்த வகையில் சந்தோஷமா பார்த்து அது சிறப்பாக பண்ணாரு. அது எல்லாருக்கும் யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மேடையில் எல்லாரையுமே வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து நினைவுபடுத்தி அவங்களை வந்து மரியாதை பண்ணார். அந்த வகையில் நானும் எல்லாரையுமே வந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். யாராவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிடுங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம். இந்த வெற்றி மூலம் 2 வழி வந்திருக்கு. அதாவது வழி தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வழி காமிச்சு படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு வழி கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த மேடையில இனிமே திரைப்படங்கள் வரும்போது அது வந்து திட்டமிட்டு தான் திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற ஒரு நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்படுத்தணுங்கிறது ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைத்து இந்த படம் சிறப்பாக வெற்றி அடைய தயவுசெய்து நம்ம ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து இது ஒரு குழந்தை மாதிரி, இது ஒரு தமிழ் குழந்தை. அதை வந்து நீங்க கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா அதெல்லாம் பார்க்காது. இது நம்ம குழந்தை. அதனால நம்ம குழந்தைய நீங்க வந்து சிறப்பா வந்து எல்லாருக்கும் வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் தலைவர் வந்து ஒரு சில கருத்துக்களை இங்க சொல்ல விரும்புகிறார். இப்போ செல்வமணி சார் சொன்ன மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து வரி ஜிஎஸ்டி வரி இல்லாமல் டிக்கெட்டுக்கு வந்து லோக்கல் பாடி டேக்ஸ் 8% வந்து விதிச்சிட்டு இருக்காங்க. அதை இப்போ வந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8%ங்கிறது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய இருக்குது. ஏன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி டேக்ஸும் ஒரு 8% இதுனா கிட்டத்தட்ட 26, ஓவராலாக ஒரு 30% வந்து டிக்கெட்டோட காஸ்ட் வந்து டேக்ஸாக போகுது. ஸோ இது வந்து பெரிய படங்களுக்கு ஓகே, சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லி துணை முதல்வர்களுக்கு கொடுத்துருக்கோம். அவரும் இப்போ அது வந்து பரிசீலிக்கதாக சொல்கிறாங்க. விரைவில் அந்த செய்தி வருங்கிறத இது மூலமாக தெரிவித்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்கிற விஷயம். தொடர்ந்து சிறு முதலீட்டு படங்களை தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியிடுங்கிறது அவர் சார்பில் சொல்லிக்கிறார்.